தமிழை வந்து அப்பத்தா கூப்பிடுறாங்க. வாடி நீயும் கிளம்பு அப்படின்னு சொல்லவும் இந்த சாவித்திரி வந்து அவளை எதுக்குமா நீ கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, அவ என்ன நம்ம குடும்பத்துல ஒருத்தியா அப்படின்னு சாவித்திரி கத்துது. உடனே ராஜாங்க சொல்றாரு, எதுக்கு சாவித்திரி தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, வரட்டுமே விடு அப்படின்னு சொல்லிடுறாரு. தமிழும் வந்து கோயிலுக்கெல்லாம் கிளம்பி எல்லாருமா சேர்ந்து அந்த கோயிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு எல்லாரும் வந்துட்டு நல்லபடியா சாமி கும்பிடுறாங்க. அமைச்சர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அதிக பாதுகாப்பு போட்டிருக்காங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டு வெளியே வந்து உட்கார்ந்துருக்காங்க. சேது வந்து தமிழை வீல் சேர்ல கூட்டிட்டு போறாரு. எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சாவித்திரி வந்து தாமரை கிட்ட சொல்லுது, அடியே இவளை இங்கேயே ஒட்டு மொத்தமா முடிச்சு கட்டிடணும், இங்க இருந்து போறதுக்குள்ள இவ வயிற்றுல வளர்ற குழந்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் திட்டம் போடுதுங்க. அம்மா என்னம்மா பண்றது, எப்ப பார்த்தாலும் சேது மாமா தமிழ்ச்செல்வி கூட இருக்காரு, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், அடியே என்னடி நீ லூசு சிரிக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நம்மளால முடியும், எப்படியாவது இவ சிக்காமையா போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்குங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டு வெளியே வர்றாங்க. கோயிலுக்கு வெளியே ஒரு சித்தர் உட்கார்ந்து இருக்காரு. அந்த சித்தர் ராஜாங்கத்தை பார்த்து இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன இவர் திடீர்னு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோட எல்லாரும் போறாங்க. ராஜாங்கத்துக்கிட்ட அவர் சொல்றாரு, இந்தா புடி ரெட்டை வாழைப்பழத்தை ராஜாங்க கையில கொடுக்கவும் இதை பார்த்துட்டு ராஜாங்க குழம்பி போய் நிக்கிறாரு. என்ன சாமி சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்தா உனக்கு புரியலையா, உன் வீட்டுக்கு ரெட்டை வாரிசு வரப்போகுது, ஆனா அந்த குழந்தைக்கு எதிரா ஓ புள்ளையும் உங்க குடும்பமும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை பார்த்து அவர் சொல்லவும் அப்பதான் இதை கேட்டதுமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. தமிழ்கிட்டையும் அவங்க சொல்றாங்க, ஓ வயிற்றுல வளருது ரெட்டை வாரிசு அப்படின்னு சொன்னதும் தமிழ் ரொம்ப அதிர்ச்சியா பாக்குறாங்க. என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுல மிகப்பெரிய உண்மை மறைஞ்சிருக்கு, அது கூடிய விரைவில் எல்லாத்துக்கும் தெரிய வரும், உன் வயிற்றுல வளருது ரெட்டை உசுறு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்டதுமே தமிழுக்கு ஒரே சந்தோஷமாகிருது. வேகமா வந்துட்டு சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே வர்றாங்க. அங்க உள்ளவங்க எல்லாரும் சொல்றாங்க, இவரு சக்தி வாய்ந்த சாமி, இவர் சொன்னதெல்லாம் அப்படியே பழிக்கும், இவர் சொன்னது எதுவுமே எப்பவுமே தப்புனது கிடையாது, இவர் சொல்றதுதான் உண்மை, அப்படிப்பட்டவரை இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு பேசியிருக்காருன்னா பெரிய விஷயம், உங்க மருமக வயிற்றுல வளருது ரெட்டை புள்ளதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சொல்லவும் அப்பத்தாவுக்கு அதிர்ச்சி ஆயிருது. என்னடா இது, நம்ம உண்மையை மூடி மறைச்சு வச்சிருந்தா இப்பவே எல்லாம் வெளியே வந்துடும் போலையே அப்படின்னு அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. உடனே அப்பத்தா கிட்ட தமிழ் கேக்குறாங்க, அம்மாச்சி என்னம்மாச்சி இதெல்லாம், சாமியாரு என் வயிற்றுல வளருது ரெட்டை புள்ளங்கிறாரு, நீங்க என்னடானா என் வயிற்றுல வளருது ஒரு புள்ளதான ஸ்கேன்ல பார்த்துட்டு சொன்னீங்க, உண்மைதானா அப்படின்னு தமிழ் கேட்கவும், அடியே என்னடி நீ இப்படி பேசுற, ஓ வயிற்றுல வளருது ஒத்துப்புள்ள தாண்டி அப்படின்னு அப்பத்த சமாளிச்சு அனுப்பிடுறாங்க. அம்மாச்சி உண்மையிலே வா அப்படின்னு அழுத்தி அழுத்தி தமிழ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடியே வேலையேத்தவளை, ஸ்கேன்ல நான் தான் பார்த்தேன் லேடி, அந்த டிவியில ஒத்த புள்ள தானே இருந்துச்சு, நீ என்ன திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்க, வா சீக்கிரம் கிளம்புவோம் இருட்டிக்கிட்டு வருது அப்படின்னு அப்பத்தா வந்து எல்லாரையும் திசை மாத்தி விட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாரும் அந்த அவுட் ஹவுஸுக்கே வந்துடுறாங்க. ராஜாங்க வந்து அப்பத்தா கிட்ட போய் கேக்குறாரு, அம்மா என்னம்மா சாமியார் சொன்னது என் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, இப்போ அவர் சொன்னதை நம்புறதா, இப்போ நீ சொன்னியே ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எதம்மா நம்புறது, எது உண்மை, தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளருது ஒரு பிள்ளையா இல்ல ரெட்டை குழந்தையா அப்படின்னு கேக்குறாரு. ஐயா ராசாங்கம் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறியா, என்ன மன்னிச்சிரியா, இவ்வளவு நாளா இந்த உண்மையை மறைச்சதுக்கு, தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளருது ரெட்டை புள்ளதான் அப்படின்னு சொன்னதும் ராஜாங்கம் அப்படியே அதிர்ச்சியாയി நிக்கிறாரு. என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை